ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது யோகாவில் லெவல் 3ஆக பார்த்துட்டு வரோம். இதில் வருகின்ற யோகாசனங்களை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, மாணவ செல்வங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இதயம் பிரச்சனை உள்ளவங்க, மூட்டில் வலி அதிகமாக உள்ளவங்க, முதுகுத்தண்டுவிட அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த ஆசனங்களை முயற்சி பண்ண வேண்டாம். அதோடு சேர்ந்து வருகின்ற முதிரைகளை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோமுக பச்சிமோதாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து முதிரைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆசனம் பவனமுக்த ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தையும் பார்க்க போகிறோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, மலச்சிக்கலை நீக்கக்கூடியது, பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி வருகின்றது. மூட்டு வலி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை கொடுக்கின்றது. நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யும். இரவு படுக்கும் பொழுது சிலருக்கு அந்த கெண்டைக்கால் தசை மேலே இழுத்துக்கிடும். அந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்கும் இந்த கோமுக பச்சிமோதாசனம் ஒவ்வொரு காலாக மாற்றி பயிற்சி பண்ணும்போது அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு, ஆண்கள் அதாவது கணவன் மனைவி, அவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசனங்களை கணவனும் மனைவியுமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய, அந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியது, கருப்பையில் கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும், உயிர் அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனங்கள் நம் கையிலேயே இருக்கின்றன. இது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்காக அருளிய அற்புதமான பொக்கிஷம். யோகாசனங்களை எவன் ஒருவன் இடைவிடாத பயிற்சி செய்கின்றானோ கடைசி வரை 120 வயதிற்கு மேலும் ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக, திடமாக வாழ முடியும். நமது ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் திடத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பிராண சக்தியையும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை யோகக்கலை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது கோமுக பச்சிமோதாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணோம். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல 2 காலம் இந்த மாதிரி நீட்டிக்கோங்க. முதல்ல வலது காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. இடது கால் நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கால் பெருவரல் நுனியை மட்டும் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. கால் பெருவரல் மட்டும் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி கால் மாற்றிக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. பவன முக்தாசனம் பண்ண போகிறாங்க. இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசன நிலை. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. முட்டியில் 2 கைனால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டு சின்னால முட்டை தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துகிட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை வலது கால் மடிச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மெதுவாக வாங்க. மூச்சு அடைக்கோங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டு மெதுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க, கட்டை விரல் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மோதிர விரல் நடுமையத்தில் பெருவிரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை ஆதி முத்திரை. கட்டை விரல் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிர் ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். பிராணசக்தி உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த முதிரையின் மூலமாக நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் எடுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் அந்த வஜ்ராசனம் மாத்திரமே இந்த 3 முத்திரைகள் பண்ணாலே போகிறோம். ஆதி முத்திரை கட்டை விரல் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி உயிராற்றல் சிறப்பாக இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உடலில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்ற முத்திரைகளை அழகாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நமது மனதை சாந்தமாக டிப்ரெஷன் டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கணும். இந்த ஆசனங்களும் முத்திரைகளும் செய்யவே நமக்கு அந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கு செய்த இந்த பயிற்சிகள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, உயிர் சக்தியை நன்றாக இயங்க செய்யக்கூடியது, புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.